தேனு. ஐயா என்னம்மா இந்த பக்கம்? ஆமா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அம்மா வரல? ஆமா, நான் மட்டும் தான் வந்தேன். சாமி, என்னைய தெரிஞ்ச மாதிரி காமிக்காதீங்க. நாங்க இங்க வந்தப்போ எங்களை ஒருத்தவங்க காப்பாத்துனாங்கல்ல. ஆமா, அஞ்சனா அம்மா. ஆமா, அவங்க பேரன் கூட தான் நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டா பிரச்சனை வந்துரும். அத பத்தி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். சரி. அவரு இங்கதான் அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆமா, சொல்லியிருக்கணும். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயரை பார்க்க வந்தா சொல்லிட்டு வரணும், சொல்லாம வந்தா எப்படி தேடுறது? என்ன ஏன் உன்னை யாரு சொல்லாம வர சொன்னது? சொல்லாம வந்ததுதான் அப்படி கேட்டீங்களா? ஆமா, வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். வாங்க. போயிட்டு வர சாமி. போ. ஏய் அங்க பாரு, அவங்க கோயிலுக்குள்ள தான் போறாங்க. வா 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 போலாம். என்னடாச்சு? அதுக்குள்ள ஐயர் வந்து காரியத்தை கெடுத்துட்டான்டா. சரிப்பா, சாமி கும்பிட்டு தான் போறாங்க, அங்க வச்சு தூக்கிடுவோம். கிருபா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஹே, சாமி அங்க இருக்கு. எனக்கு நீங்க தான் சாமி. கோயில்னு பாக்குறேன், ஏதாவது சொல்லிட போறேன். ஐயோ, இவர் வச்சுட்டாரே, அதுவும் சாமி முன்னாடி. கடவுளே, ஏதோ தப்பாயிடக்கூடாது. என்ன பிரீத்தி, நான் தானே உனக்கு எப்பவும் வச்சு விடுவேன். கடவுளே, என்ன அந்த பிரீத்தி அக்கா நினைச்சு வச்சு விட்டுட்டாரு. நான் தடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிரு. பிரீத்தி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. சரி, போலாமா? கிருபா, கிருபா, என்னது கிருபா? விக்ரம், இன்னொரு வாட்டி ஏதாவது சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு, சொல்லிட்டேன். இல்ல கிருபா, அது வந்து நான் என்ன
என்ன ஃப்ரெண்டு தானே சொன்ன? ஃப்ரெண்டுனா விபதி வச்சு விடுவானா? வச்சு விடலாமே. ஏய், நீ வல்லவன் மூவி பார்க்கலே? அதுல சிம்பு அவர் ஃப்ரெண்டுக்கு விபூதி வைக்க போய் நயன்தாராவுக்கு விபூதி வைப்பாரு. அந்த மாதிரி நான் உனக்கு வச்சு விடுறேன். ஏய், அது படம், இது வாழ்க்கை. அதுக்கு இல்ல எதுவுமே இல்ல. இதுக்குதான் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கே போறேன். கிருபா ப்ளீஸ் கிருபா, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இனிமே பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். வா, கோவிலை சுத்தி வரலாம். முதல்ல நீங்க 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வரேன். டேய், என்ன மச்சான், வாடா வா. கோயில தாண்டா சுத்த போறாங்க. நான் போய் நைஸா தூக்கிறேன். ஓகே. நீ ஸ்ப்ரே அடிச்சிருட்ட கூடவே வா. ஆயிடுச்சே. சொல்லுங்க மேடம். என்னாச்சு மேடம், அவங்க 4 பேரும் ஒன்னாவே போறாங்க மேடம். முதல் தடவை தூக்கலான்னு போனா ஐயர் வந்து கெடுத்துட்டான் மேடம். 2வது தடவை தூக்கலான்னு போனா குழந்தைங்களா வந்து கெடுத்துருச்சு மேடம். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். வாங்க. கிருபா மாப்பிள்ள கூட கோயிலுக்கு போனதுக்கு சரக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னாரே, நாம அதை குடிக்காம பச்சை தண்ணியை குடிச்சு வயிற்று ரொப்ப பாக்குறோமே. அதுக்கு முன்னாடி முதல்ல மாப்பிள்ளைய பிடிப்போம். மாப்பிள்ள மாப்பிள்ள. சொல்லுங்க அங்கிள். என்ன மாப்பிள்ள, என்ன மறந்துட்டீங்களே? நான் என்ன மறந்துச்சு? நீங்க நினைச்ச மாதிரியே கோவில்ல டங்கு டங்குன்னு மணி அடிச்சிருப்பீங்க. பட 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 படன்னு வானத்துல புறா பறந்துருக்கும். நீங்களும் வானத்துல பறந்துருப்பீங்களே. ஓ, அதுவா அங்கிள்? ஆமா மாப்பிள்ள, உங்க அத்தை என் பொண்டாட்டி ஷாப்பிங் போயிருக்கா. வாங்க, அவ வரதுக்குள்ள நாம போய் 2 கட்டிங் போட்டு வந்துடலாம். அங்கிள், 2 கட்டிங் போதுமா? அட சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா 2 கட்டிங்க. வாங்க மாப்பிள்ள போலாம். எங்க அங்கிள்? எங்கயா? இப்பதானே சொன்னீங்க. எங்கேயும் போவேனா? இப்ப போலான்றீங்களா வேணான்றீங்களா? ஐயோ அங்கிள், இங்கேயே அடிக்கலாம். அப்ப சரக்கு அங்க மறுபடியும் அதே பேக்கா? அப்ப சாராயம் தானா? ஐயோ அங்கிள், நல்லா பாருங்க, அது அதே பேக் இல்ல, வேற பேக். ஆமா, போங்க அங்கிள்.
கண்ணதாசன் காரக்குடி பேரு சொல்லி ஊத்தி குடி புண்ண குடி மச்சான போல் ஆட போறேன். ஃபாரின் சரக்கு மாப்ள, ஃபாரின் சரக்கு செம்ம. ஆனா விக்ரம்க்கு தெரிஞ்சா திட்டுவானே. எல்லாம் விக்ரம் கிட்ட கேட்டாச்சு, அவன் ஓகே சொல்லியாச்சு. எல்லாரும் உப்பர்ல இருக்கு. உப்பர்லனா கார்லியா? ஐயோ அங்கிள், உப்பர்னா மேலே மாடியில இருக்கு. வாங்க போலாம், வாங்க போலாம். சாரி. ஏய் பிரீத்தி, என்ன அங்கங்க பார்த்துட்டு இருக்க? வாசி. இல்ல அது வந்து சரி இரு, நான் சொல்லி தரேன். இல்ல இல்ல, நீங்க அங்க இருந்தே சொல்லி கொடுங்க. ஏய், இங்க இருந்து நான் எப்படி உனக்கு சொல்லி தரது? என்ன பிரீத்தி? என்ன பிரீத்தி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? ஃபாரின்ல விக்ரம் அடியில உட்காந்து தான் வாசிப்பேன், இப்ப தொட்டாலே சினுங்குற. ஐயோ, இன்னும் அந்த பிரீத்தி என்னெல்லாம் பண்ணிருக்காளோ. அது அங்க. அப்போ இந்தியா வந்தா மாறிடுவியா? ஏன் இங்கேயும் அதே மாதிரி இருக்கணுமா என்ன? அதானே, அங்க ஃபாரின் பொண்ணும் இங்க இந்தியன் பொண்ணும். சோ பிரீத்தி இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுவான். அது உங்களுக்கு தெரியாதா? எஸ், கரெக்ட். மச்சான்ஸ், லெட்ஸ் செலிப்ரேட் தி பார்ட்டி. என்ன சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே கை நடுங்க. அடிச்சா நின்றோம். சூப்பர். அப்போ எங்களுக்கு உங்களுக்கு சைடு டிஷ் இருக்கு. ஓ தேங்க் யூ. உட்காருங்க. சீக்கிரம் வாங்க பார்ட்டி ஆரம்பிக்கலாம். சீக்கிரம். ஏய் ஜாலி. விக்ரம், உனக்கு? நான் என்னைக்கு மச்சான் சரக்கு அடிச்சிருக்கேன்? ஏய், அதான் அன்னைக்கு குடிச்சிட்டு பாட்டிக்கு முன்னாடி ரகலை பண்ணேன்னு சொல்லிச்சு. அது பிரீத்தி என்னை விட்டு போன சோகத்துல பண்ண. அது வேற ஒரு ஃபீல் மச்சான். பிரீத்தி போயிட்டான்னு நான் புலம்புனதை பார்த்து எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சு வீரபாகு தான் எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தான். ஐயோ, பிரீத்திக்காக குடிக்காத ஒருத்தர் குடிச்சிருக்காரு. கேட்டியா பிரீத்தி, நீ விட்டு போன உடனே வால் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு. நீ மட்டும் பாட்டிக்கு போன் பண்ணி திரும்ப வராம இருந்திருந்தா இவன் என்ன ஆயிருப்பானோ. கண்டிப்பா பிரீத்தி மட்டும் வராம இருந்திருந்தா நான் இப்போ உங்க கூட இருந்திருக்க மாட்டேன். பிரீத்தி தான் என்னோட உலகம், என்னோட உயிர், என்னோட உடல், எல்லாமே இவதான். ஏன்னா பிரீத்தியை நான் அவ்வளோ லவ் பண்றேன். வாழ்க்கை ஒரு வாட்டி தான். அந்த ஒரு வாட்டியும் மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம வாழலைன்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பிரீத்தியை உண்மையாக லவ் பண்றேன். லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த லவ் என்னை விட்டு போனா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். பிரீத்தி, எப்பவுமே என்னை விட்டு போயிடாத. விக்ரம், விடா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எதுக்கு சோக கதலாம்? ஃப்ரீயா இரு. இப்போதைக்கு சரக்கு போடுறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். முதல்ல சரக்கு போடுவோம். மச்சி, எனக்கு இந்தா எடுத்துக்கோ. தேங்க் யூ. பிரீத்தி, உனக்கு? அங்கிள், என்ன கல்பா அடிக்கிறீங்க? மாப்பிள, இந்த தண்ணியை ஊத்துறது, சரக்கை ஊத்தி வச்சுட்டு வேடிக்கை பாக்குறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. தேங்க்ஸ்டா. எனக்குடா. அங்கிள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் சியர்ஸ் சொல்லி சாப்பிடலாம். ஓகே, நல்லா இருக்குல்ல? சீக்கிரம் நீ எடுத்துக்கோ. இப்போ வாங்க. Cheers.
பிரசாந்த் அவ்வளவுதானா? இன்னும் என்ன வேணும்? டான்ஸ் பார்ட்டி. அவ்வளவுதானே? இப்ப பாரு, ஸ்டார்ட் மியூசிக், பாட்டைய கிளப்பு. வாங்க மேடம், போலாம். சரி வா. மேடம், இப்பவே போலாம், அப்பதான் மாட்டுவா. சரி. Take it. கண்ணே, இப்ப மாமா பாடுறான் பாரு பாட்டு. ஸ்டார்ட் மியூசிக். பாட்டி பொட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. பாட்டி பொட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. நீயா உன்னை தாரியா, இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முத ராத்திரி முக்கருக்க வந்தவள, பாட்டி பொட்ட புள்ள வெளியே, என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. என்ன கூட்டம் கலைஞ்சிருச்சு? யோ, குடிச்சிட்டு வந்து என்னைய கிண்டல் பண்ணி பாட்டு பாடி ஆடுறியா? அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல? பொண்ணு அடிக்காத, வலிக்குது வலிக்குது. யோ, அடிக்கவே இல்லையா? அதுக்குள்ள கத்துற? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாதானே நிறுத்துவேன். அப்படியா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? ஸ்ரீஜா, நீ பாடி. ஐயோபா சந்திரிகா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பூவை போட்டோ இல்லாம பாக்குறதுக்கு நீ ரொம்ப கன்றாவியா இருப்பேன். அதுக்குதான் உன்னை இவ்வளவு நாளா நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லனா என்னைக்கே உன்னை கொண்டு போட்டுருவேன். அதுல தானே என் பழப்பு ஓடுது. என்ன பண்ணுற? ஒண்ணு இல்ல, என்ன ஒண்ணும் பண்ணாதமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. மரியாதையா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. சரிமா, விழுந்துறமா, என்ன மன்னிச்சிரு தங்கம். எழுந்திரியா? இன்னொரு வாட்டி அவங்களோட சேர்ந்து நீ கூத்தடிச்ச கழுத்தை வெட்டிடுவேன். வேணாமா, போயா.